ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் வந்துட்டு சௌந்தர்யா மாட்டியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அழுதாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோ நீங்கள் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இது வந்துட்டு அவங்க வந்து ஒரிஜினலாக பண்ணியிருக்க மாட்டாங்க, இது ஒரு போலி ட்ராமாவாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸை வந்து கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். என்னென்னா, இதுக்கப்புறமா தயவு செஞ்சு ஒழுங்காக விளையாடுங்க. நீங்கள் இப்போ விளையாடுற கேம் வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். நீங்கள் லேபர்ஸாக விளையாடுறீங்கன்னா லேபர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ், மேனேஜர்ஸாக விளையாடுறீங்கன்னா மேனேஜர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இங்கே வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்க. நீங்கள் விளையாடுறத நீங்களே டிவியில் உட்காந்து பார்ப்பீங்களான்றத மைண்டில் வச்சு சுவாரஸ்யமாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டார். அப்போனா என்ன அர்த்தம்? தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை மேனேஜர்ஸ் கொடுக்கணும், மேனேஜர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தொழிலாளர்கள் கொடுக்கணும். இதுதாங்க மைய கருத்து. இப்போது பஞ்சாயத்து நடக்குது. உள்ளே வந்துட்டு அவங்களோட ரூல் இவங்களோட ரூல் பேசும்போது நம்ம முத்துக்குமரன் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் எந்திரிச்சு ஒரு விஷயத்தை வைக்கிறார். சரியான பாயிண்ட்டு, செம்மையாக மாட்டினாங்க. சௌந்தர்யா தான் சொல்லணும். என்னென்னா, அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, மேனேஜர்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஒரு மேனேஜர் மட்டும் காலை தூக்கி இன்னொரு சேர் மேலே போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நக்கி. எவ்வளோ கேவலமான செயல் பாருங்க. ஒரு யூனியன் மீட்டிங் மாதிரி ஒரு விஷயம் இங்கே வந்து கான்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தொழிலாளர்கள்லாம் கை கட்டி அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்ருக்காங்க. எல்லா மேனேஜர்ஸும் கேட்கும்போது ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு காலை வந்துட்டு ஒரு டேபிள் மேலே போட்டுக்கிட்டு இப்படி உக்காந்துருந்தால் எப்படி இருக்கும்? அதை அங்கே சொல்கிறாரு. இதை வந்துட்டு பிக் பாஸ் விட்டு நடக்கிற விஷயத்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் தொழிலாளர்கள் வந்துட்டு ஒரு சில மேனேஜர்ஸ் மதிக்கவே இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த வீட்டில் தான் அதை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் மாறணும்னு அவங்கள கொஞ்சம் பாருங்கன்றாங்க. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. இந்த அம்மா நக்கி சாப்பிட்டுக்கிட்டு காலை வந்துட்டு ஒரு சேர்மலை வச்சு கால் நீட்டி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அதை சொன்ன உடனே காலை இறக்கினா கூட சரி, நான் செஞ்சது தப்பு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னதுக்கப்புறமும் திரும்பி பிடிச்சி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, இவனா அப்படி பண்ணுங்க. அப்போது ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் விடுங்க, நீங்கள் பேசுகிறத கவனிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு. இங்கே கவனிக்கிறது விஷயம் கிடையாது. தொழிலாளருக்கு அவங்க வந்து அவமரியாதை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை மறந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜாக்லின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அவங்க வந்து சிக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்றாங்க அவங்க சௌந்தர்யா. சரி, நீங்கள் போய் கை கழுவிட்டு வந்துடுங்கன்னு மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது இது பெரிய பிரச்சனையாக ஆக போகுது, ஏன்னா கவனமாக போகுது அப்படின்னு. முத்துக்குமரன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இழுத்துட்டான், இது மாட்ட போகுதுன்னு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் கையை கழுவாமல் அங்கேயே உட்காந்து சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூ. கண்டிப்பாக இது சொன்னதுக்கப்புறமா அந்த அம்மா வந்துட்டு உடனே சாரின்னு சொல்லியிருந்தால் கூட பெருசாக இருந்திருக்காது. சாரி சொல்லாமல் இருந்ததுனால கண்டிப்பாக இது வந்துட்டு என்ன போய் தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது வந்துட்டு பிக் பாஸே சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் லேபர்ஸ்க்கும் மேனேஜர்ஸுக்கும் சொல்லியும் இங்கே லேபர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு மேனேஜர் இந்த மாதிரி கால் மேலே காலை போட்டு உட்காந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.